முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இதை நீ கேட்கும் நிமிடம் யாரால் நீ எப்பொழுது மனமுடைந்து இருக்கின்றாயோ அவர்களும் உன்னை நினைத்து வருந்துவார்கள். உன் வாழ்க்கையில் பல நாட்களாக கஷ்டங்களும் கண்ணீரும் மட்டுமே உனக்கு துணையாகவும் இருக்கின்றன. உன்னால் சரிவர சாப்பிடவும் முடியவில்லை, உறக்கமும் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எதையோ நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். எதையோ பறி கொடுத்தது போல் சிறிது நாட்களாக நீ இருக்கின்றாய். என் அன்பான குழந்தையே, நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு பிரிந்தவர்கள் யாரும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? அதற்குள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய்? நிச்சயம் உன் வாழ்வில் நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அது அனைத்துமே நிறைவேறும். நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா என தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் சர்வ நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும். நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் தங்கமே. அது உன்னை பாதுகாக்கும். நம்பிக்கை, பொறுமைதான் அந்த 2 பைசாக்கள். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பது அல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் பொழுது அதை சகித்து கொள்கின்ற தன்மைக்கு பெயர்தான் பொறுமை. என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பாவிடம் முறையிடுவேன் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள் தங்கமே. உன்னுடைய பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டுமே தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும். அஞ்சாமை, அச்சம், மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா தங்கமே? துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா என்ன? ஆகவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள். கடவுளை உனக்குள் வந்து அமர வைக்கும். அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் உனக்கு இன்பமாக தெரியும். தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடக்காதே தங்கமே. இனி அந்த வார்த்தை உன்னுடைய வாயில் இருக்காது. ஆம் என் தங்கம், நீ கூடிய விரைவில் ஜெயிக்கப் போகின்றாய். மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை நான் உயர்த்த போகின்றேன். நீ இப்பொழுதெல்லாம் மனம் நொந்து இருக்கின்றாய். உன் மனநிலைமையில் ஏன் இந்த மாற்றம் தங்கமே? உன்னை இப்படியே நான் விட்டுவிட மாட்டேன். இந்த சூழ்நிலையில் இருந்து மாற்றி ஏன் இப்படி எதையும் உணராதது போல் வாழ்க்கையை மறுத்து போன மாதிரி ஏன் இந்த தோற்றம் தங்கமே? நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டும். உன் கோபம், அவசர புத்தி, சகிப்புத்தன்மை, இயலாத நிலை, எது கொடுத்தாலும் எரிச்சலான எண்ணம், அகங்காரம், இவற்றை நீ மாற்றினால் நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை எழுதுவாய். உன் பக்தி உண்மையானது, உன் அன்பு தூய்மையானது, அதில் எந்த குறையும் கிடையாது. நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் ஆரம்பித்து விட்டது. நிச்சயம் உன் கையில் வந்து சேரும். உன் எதிர்காலம் நீ எதிர்பார்க்காதவாறு வசந்தமாய் அமையும். உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும். என் மீது முழு நம்பிக்கை வை. நான் உன்னை நிச்சயமாக உயர்த்துவேன். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை நினைத்து வருந்தும் அளவிற்கு நான் செய்வேன். நீ யாரை நினைத்து ஏங்குகின்றாயோ, யாரை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாயோ அவர்களும் உன்னை நினைத்து வருந்தும்படி செய்கின்றேன். கூடிய விரைவில் அவர்களை உன்னிடம் வந்து சேர்ப்பேன். உனது நல்ல எண்ணங்களும் செயல்களும் உன்னை எப்பொழுதும் காப்பாற்றும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.